தமிழக இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு மும்மொழி கொள்கை தேவை என ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தென் மாநிலங்களை தண்டிப்பதை ஏற்க மாட்டோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். தங்கம் விலையில் பவுனுக்கு 400 ரூபாய் குறைவு. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 63,680 ரூபாய்க்கு விற்பனை. நடிகை பாலியல் வழக்கு விசாரணைக்காக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் இன்று முன்னிலையாவார் என தகவல். சென்னை நீலாங்கரையில் காவல்துறையினரை தாக்கிய வழக்கில் கைதான சீமான் வீட்டு காவலர்களுக்கு மார்ச் 13 வரை நீதிமன்ற காவல். நேட்டோ அமைப்பில் இணைவதை உக்ரைன் மறந்துவிட வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேச்சு. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் குறித்து அவதூறாக பேசியதாக தெலுங்கு நடிகர் கிருஷ்ணமுரளி கைது. சென்னை மாநகராட்சிக்கு 1488 கோடி ரூபாய் கடன், மாத வட்டியாக 8.5 கோடி ரூபாய் செலுத்துவதாக மேயர் பிரியா தகவல். அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களை கொலம்பியாவை போல ஏன் நடுவண் அரசு அழைத்து வரவில்லை என மம்தா பானர்ஜி கேள்வி. வாகையர் கோப்பை போட்டியில் மோசமான தோல்வி எதிரொலி. பாகிஸ்தான் மட்டைப்பந்து வீரர்களின் சலுகைகளை ரத்து செய்ய அந்நாட்டு அரசு முடிவு.